டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வழிகாட்டி நிகழ்ச்சியிலே சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நாம் இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் பல விஷயங்களை குறித்து பேசியிருக்கோம். பல எக்ஸ்பர்ட்ஸ், ஊடகவியலாளர்கள் அல்லது அரசியல் விமர்சகர்கள் அல்லது எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணத்துவம் பெற்றவர்கள் எல்லாம் அழைத்து இந்த நிகழ்ச்சியில் மத்திய அரசு துறைகளை பற்றி பேசியிருக்கோம். மத்திய அரசினுடைய செயல்பாடுகள் குறித்து பேசியிருக்கோம். அதேமாதிரி மத்திய அரசு நிறுவனங்கள் மூலம் மக்களுக்கு எப்படிப்பட்ட திட்டங்கள் இன்றைக்கு இருக்கிறது, அதை எப்படி பெற வேண்டும், யாரை அணுக வேண்டும், எப்படி அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நம்ம பதிவு செய்ய வேண்டும், அந்த பயனாளிகள் எப்படியெல்லாம் அதை பயன்பெறலாம் என்றது பல விஷயம் நம்ம பேசியிருக்கோம். ஒரு நாட்டுக்கு முக்கியம் அந்த பாதுகாப்பு. அந்த பாதுகாப்பாக இருந்தால் தான் உள்நாட்டிலே அமைதியாக நாம் வாழ முடியும். அப்பொழுதுதான் கலவரங்கள் குறைக்கப்படும், அந்நிய ஊடுருவல்கள் தடுக்கப்படும். அப்போ அந்த இராணுவ கட்டமைப்பு எவ்வளவு வேகமாகவும் விவேகமும் கட்டமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏவுகணைகள் குறித்து நம்ம இன்றைக்கு பேச போகிறோம். அதற்காக நிலையத்திற்கு சாய் சுதாகர் அவர்கள், அரசியல் விமர்சகர் வந்திருக்கிறார். அவரிடம் நாம் பல விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், குறிப்பாக இளைஞர்களுக்கு அது பயனுள்ளதாக என்று கேட்டு உங்கள் சார்பாக அவரை நான் வரவேற்கிறேன். சார் வணக்கம். வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் பதவியேற்ற பிறகு அவர் சில முக்கியமான துறைகளில் மிக அதீத கவனம் செலுத்துவதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதில் ஒன்று இந்த டிஃபென்ஸ் செக்டர். ஏன்னா இப்போ இந்த பக்கம் பங்களாதேஷினுடைய அந்த ஊடுருவல், அங்கேருந்து அந்த சிட்டிசன்ஷிப் இல்லாமல் ஒரு இல்லீகலாக என்ட்ரன்ட் உள்ளே வராங்க. இன்னொன்று பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் அங்கேருந்து ஊடுருவி அதனுடைய அச்சுறுத்தல். ப்ளஸ் உங்களுக்கு தெரியும் சீனாவினுடைய அந்த ஒரு குடைச்சல்னு சொல்லணும். அதாவது அச்சுறுத்தல்னு சொன்னால் அது நம்மளுக்கு வீக்கான விஷயம். ஒரு குடைச்சல் அடிக்கடி நம்மளை சீண்டி பார்க்குறது. இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதை சகிச்சுக்கிட்டே இருக்க முடியாதுன்றதுனால தான் பிரதமர் அவர்கள் இந்த துறையில் மிக அதிகமான கவனம் குறிப்பாக என்ன நவீனமயமான எக்யூப்மெண்ட்ஸ் நம்மகிட்ட இருந்தாலும் பட் அந்த ஆக்சசிபிலிட்டி, அதாவது ரோடு, பிரிட்ஜஸ், டனல்ஸு அப்படின்றது பல விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். குறிப்பாக நாட்டினுடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா அதுதான் அங்கே பார்டர் பாதுகாப்பாக இருந்தால் தான் நாம் இங்கே இந்த இறையாண்மை ரீதியாக ஆட்சி செய்ய முடியும், மக்களுக்கு பாதுகாப்படும். இப்போ இந்த ஒரு டிஃபென்ஸ் செக்டாரில் எத்தனை 10 வருஷமாக நடத்தினாலும் குறிப்பிடும்படியான சில விஷயங்கள் அந்த ஏவுகணை. நம்ம டெஸ்ட் எடுத்தோம் இப்போ ரீசெண்டாக கூட. இந்த ஏவுகணையினால் ஏன்னா பொதுமக்களுக்கு சாதாரணமாக ஏவுகணைன்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறதுனால நம்ம டிஃபென்ஸ் செக்டாருக்கு என்ன மாதிரியான ஒரு அட்வான்டேஜ் சார்? இப்போ நீங்கள் சரியாக சொன்ன மாதிரி நம்ம நாட்டை சுற்றி நமக்கு அச்சுறுத்தல்கள், குடைச்சல்கள் இது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. இப்போ ஆனால் சமீபத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சைனா ஸ்கேல் டவுன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த இராணுவ சக்தி அப்படின்னு நீங்கள் பேசுனீங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையில், அதாவது பல்வேறு காலகட்டத்தில் பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருந்தது. 2013 வரைக்கும் ஆட்சி பண்ணவங்க என்ன நினச்சாங்கன்னா, இப்போ சைனா பார்டரில் நம்ம டெவலப்மெண்ட்டே பண்ணலை, ஆள் நடமாட்டம் இல்லை அப்படின்னா அவங்க ஊடுருவது கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அது ஒரு பெரிய ஃபெயிலியர். பட் 2014 திரு மோடி தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்த பிறகு அவங்களுடைய மனநிலை மாறுபட்டதாக இருந்தது. பட் அதுதான் இன்றைக்கி வெற்றியை தந்துக்கிட்டு இருக்குது. அதாவது அந்த பார்டர் ஏரியா ஃபுல்லாக டெவலப் பண்ணிட்டோம்னா அங்கே ஜன நடமாட்டம் அதிகமாக இருக்கும்பொழுது நம்ம செக்யூரிட்டி ஃபோர்ஸஸும் இருப்பாங்க, போலீஸ் இருக்கும், அது ஒரு கட்டுப்பாடு இருக்கும், அதனால் ஊடுருவல் கம்மியாக இருக்கணும். அதுதான் இப்போ கொஞ்சம் நமக்கு பாசிட்டிவாக அந்த வெற்றியை கொடுத்துருக்கு. அண்டு நீங்கள் இந்த ஏவுகணைகள், இந்த மற்ற தளவாடங்கள்லாம் பற்றி பேசுனீங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கிறதன் காரணமாக எந்த வருடமும் இல்லாமல் இந்த குடியரசு தினத்தன்று நம்ம இராணுவத்தின் முழு சக்தி என்ன அப்படின்னு ஒரு முழு சக்தியில் ஒரு 90%, ஒரு 90% நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படின்றத வெளிப்படையாக காமிச்சிட்டாங்க. அண்ட் இதில் சிறப்பு விருந்தினர் இந்தோனேஷியா அதிபர் சுபியாண்டோ வந்திருந்தார். ஸோ அவரை வச்சுக்கிட்டு இந்த இராணுவத்தின் நம்மக்கிட்ட இருக்க சக்தியை முழுசாக காமிக்கும்போது அது உலக நாடுகள், எஸ்பெஷலி இந்த ஏஷியா பசிபிக் ரீஜனில் இந்த சைனாவை சுற்றி இருக்கிற ஏரியாலெல்லாம் நம்மளை பற்றி நிறைய தெரிய வரும். அந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த குடியரசு தினத்தன்று இந்த ஊர்வலம் அணிவகுப்பு நடக்கும்பொழுது அதில் பெரும்பாலும் ரஃபேல் இருந்தது, சுகாய் விமானம் இருந்தது. அந்த சுகாய் விமானம் ரஷ்ய தொழில்நுட்பத்தோடு உருவாக்கப்படுவது அண்ட் இப்போ இந்தியாவில் தயாரிக்கப்படும் ஒரு போர் விமானம்.
அண்ட் பிரலாய் அப்படின்னு ஒரு ஏவுகணையும் அதையும் வெளிப்படுத்தினாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணும் பொழுது இப்போ நம்ம நாட்டை பற்றி நம்மளுடைய சக்தி என்னன்னு தெரியும் பொழுது அந்த அச்சுறுத்தல்லாம் மீறி ஒரு அமைதி நிலைநாட்டப்படும். இதனால தான் அது வந்து அதாவது ஒரு சிக்னல், ஒரு சிக்னல் நம்ம வந்து சீண்டி பார்க்குற நாடுகளுக்கும் ஏதாவது ஒரு என்ன சொல்ற இன்ஸ்டெபிலிட்டி கொண்டு வரணும் உள்நாட்டில் அப்படின்ற ஒரு நிறைய சக்திகள் இருக்கு. இப்போ குறிப்பாக வந்து நம்ம வந்து சொல்ல ரொம்ப பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்நிய நாடு குறிப்பாக எப்பவுமே பாகிஸ்தான் பார்டரில் வந்து நம்ம தீவிரவாதி, ஏன்னா இப்போ வெளிநாட்டில் இருந்து வர வாருன்றதை விட உள்நாட்டில் இருக்கிற இந்த தீவிரவாதம் ஆர்மிக்கு பெரிய தலைவலி தான். ஏன்னா அது உள்நாட்டில் பாதுகாப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், நீங்கள் அங்கே பார்டரை விட முக்கியம் இது. ஏன்னா உள்ளவே கலந்துருக்காங்க. இப்போ இதை வந்து நம்ம வந்து செக் வைக்கலைன்னா அது ஒரு பெரிய கஷ்டம்தான். இந்தியா போன்ற 140 கோடி மக்கள் உள்ள நாடு, பல பகுதிகளில் பார்டர் இருக்குது. நம்மளுக்கு வெஸ்ட்டில் பார்டர், ஈஸ்ட்டில், நார்த்தில், இல்லை சவுத்தில். இப்போ நாலுமே நடுவில் இருக்குது. ஒரு 3 பக்கம் கடல் இருக்குது, ஒரு பக்கம் மலை இருக்கும்போது ஒரு பெரிய, அதுவும் சீனா வந்து நமக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலி இருக்குது. ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி கொஞ்சம் டவுன் ப்ளே பண்ணியிருக்காங்க. அண்டு அதுக்கு வந்து இந்த பார்டர்லேயும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி இந்த சுரங்கங்கள் வச்சு அதுலேருந்து பாகிஸ்தான்லேருந்து ஊடுருவிலேருந்து அந்த சுரங்கங்கள்லாம் கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் மூடிட்டாங்க. இப்போ வந்து பெரும்பாலும் வெளியிலிருந்து அச்சுறுத்தல் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பாதுகாப்பான சூழ்நிலை தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஜனங்களே பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கு 2-3 வருஷங்களா பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டூரிசம் ஸ்பாட்டாக மறுபடியும் மாறுது. ரெண்டாவது டூரிஸ்ட் ஆபரேட்டர்ஸ் நிறைய ஆயிட்டாங்க. இன்டர்நேஷனல் ஆபரேட்டர்ஸே வந்து காஷ்மீர் டார்கெட். அதில் கனிம வளமும் அதிகமாக இருக்குது. இப்போ இண்டஸ்ட்ரீஸ் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா சவுதியிலிருந்து அங்கே காஷ்மீர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த ஒரு சூழலை மாற்றிருக்காங்க. கண்டிப்பாக கடந்த 10 வருஷத்தில் கொஞ்சம் இந்த பட்ஜெட்டில் கூட அதுக்கான பட்ஜெட், இந்த பட்ஜெட்லேயும் கூட அதுக்கான ஒதுக்கீடு கூடி இருக்கு. சார் இப்போ நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து ஏவுகணை மாதம் அப்படின்ற மாதிரி நாம் ஒரு செலிப்ரேட் பண்ணுறோம். அதை அது ஏன் நவம்பரில் வைக்கிறாங்க? நவம்பரில் ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த குறிப்பாக கடந்த வருடம் வந்து அந்த நவம்பர் மாதத்தில் ஒரு வார காலகட்டத்தில் நவம்பர் 12லேருந்து 17க்குள்ளே 3 முக்கியமான ஏவுகணைகளை சோதனை செஞ்சாங்க. அதில் மக்கள் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும். முன்னாடிலாம் ஒரு ஏவுகணை சோதனை பண்ணால் எல்லா பக்கத்துலேருந்து எதிர்ப்பு வரும், எல்லா நாடுலேருந்து ப்ரெஷர் வரும். அதாவது உங்களை ஒதுக்கிடுவோம், பொருளாதார தடை பண்ணுவோம், இந்த மாதிரிலாம் அச்சுறுத்தல் இருக்கும். ஆனால் அந்த கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த ஏவுகணை சோதனையில் ஒரு நாடு கூட இதை பற்றி பேசவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து அதை பேசினா கொஞ்சம் பெருசாக அளவு ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயத்திலும் இருந்தாங்க. ஆனால் இந்தியா சோதனை பண்ணும்போது அதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு அந்த வெளியுறவு கட்டமைப்பு அவ்வளோ இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்கிறதுனால அதை பற்றி யாருமே பேசின. குறிப்பாக 3 ஏவுகணைகள் அந்த மாதத்தில் சோதனை பண்ணப்பட்டது. நவம்பர் 12ஆம் தேதி வந்து லாங் ரேஞ்ச் க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னு ஒரு மிசைல், லாங் ரேஞ்ச் க்ரூயிஸ் மிசைல் அப்படின்னு ஒரு ஏவுகணை, அதை வந்து சோதனை பண்ணாங்க. அது வந்து லாங் ரேஞ்ச்னு ஏன் சொல்லணும்னா, அது வந்து குறைந்தபட்சம் 1000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கக்கூடிய ஒரு தன்மை உள்ளது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் அது என்னன்னா, அந்த ஏவுகணை செலுத்திய பிறகும், இப்போ ஒரு டார்கெட்டை செட் பண்ணி அது செலுத்திய பிறகு கூட அதனுடைய பாதையை மாற்றுவதற்கான வசதி இருக்கு. ஆமாம், அது போயிட்டு இருக்கும் போதே நம்ம டிவியேட் பண்ணலாம். பாயிண்ட் தான் முக்காவாசி ஏவுகணைகள் பாயிண்ட் டு பாயிண்ட் தான் போகும். அதே மாதிரி இன்டர் கான்டினென்டல் மிசைல், அந்த பேலிஸ்டிக் மிசைல் எல்லாமே பாயிண்ட் டு பாயிண்ட் தான் போகும். ஆனால் ஒரு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் இந்தியாவில் என்னன்னா, 75% ஏவுகணைகள் வந்து அந்த செலுத்திய பிறகு டைரக்ஷனை மாற்றுற அளவுக்கு கேப்பபிலிட்டி வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அது வந்து நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். அது தப்பு செஞ்சிருந்தாலும் சரி, நம்ம டார்கெட்டை மாற்றணும், அந்த குறியை மாற்றணும், வேற இடத்துக்கு போகணும், இந்த இடத்துல அதுக்கு எதிர்ப்பு இருக்கு, கடைசி நிமிஷத்துல நம்ம மாத்திக்கலாம். அது பெரிய அட்வான்டேஜ் தான். அது பெரிய ரொம்ப வேஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி அடுத்தது வந்து பினாக்கான்னு ஒரு ஏவுகணையை சோதனை பண்ணாங்க. அந்த பினாக்கா வந்து இந்த எல்ஆர்சிஎம் மாதிரி அதிக தூரம் செல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அது வந்து 70லிருந்து 100 கிலோமீட்டர் வரை ஷார்ட் டிஸ்டன்ஸ் போகும்.
அதே மாதிரி நம்ம இந்த பிரளய் பற்றி பேசும்பொழுது அந்த பிரளயோட சக்தி வந்து இஸ்கந்தர்னு ஒரு ஏவுகணை ரஷ்யாவில் இருக்குது. அது வந்து மிக சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணை. அதுக்கு ஒப்பீடு பண்ணுற அளவுக்கு நம்மளை அண்ட் இதை பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா ஏவுகணைகளும் டிஆர்டிஓ தொழில்நுட்பத்தோடு நம்ம இந்தியாவிலேயே தயாரிப்பு. ஆமாம், இண்டிஜினியஸ் எல்லா அதனுடைய வர உதிரி பாகங்கள் கூட இந்தியாவில் தான் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ரஷ்யாவுடைய அந்த டெக்னாலஜி மட்டும் இணையாக இருக்குது, அந்த டெக்னாலஜிக்கு இணையாக இருக்குது. அண்ட் இஸ்கந்தர் வந்து 2008 முதன் முறையாக ஜார்ஜியா போரில் ரஷ்யா பயன்படுத்தினாங்க. அண்ட் அந்த பயன்படுத்தினதோடு இல்லாமல் இப்போ நடக்கக்கூடிய இந்த உக்ரைன் போரில் அதிகபட்சமாக அந்த ஏவுகணைகள் செலுத்தப்பட்டன. இப்போ அதுக்கு இணையாக இது இருக்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய இது. அதனால தான் அந்த விஷயத்த சொன்னேன். அண்ட் அதே மாதிரி இந்த நவம்பர் மாதம் இன்னொரு 3வது ஏவுகணை என்னென்னா, நவம்பர் 17 ஹைப்பர்சானிக் மிசைல் அப்படின்னு ஒரு ஏவுகணையை சோதனை பண்ணாங்க. அண்ட் இதுவரை வந்து மொத்தம் 3 நாடுகள் தான் இந்த சோதனை பண்ணியிருக்கு. அது வந்து அமெரிக்கா, ரஷ்யா, சீனா. இந்த ஏவுகணை இதுவும் அந்த செலுத்து விட்டு அதன் டீவியேஷன் பண்ணலாம், நம்ம குறியை மாற்றிக்கிட்டு வேறு இடத்துல செலுத்தலாம். அதை விட இதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா, இதில் இந்த ஏவுகணை வந்து உலகத்திலேயே ஒரே முறை தான் உபயோகப்படுத்தியிருக்கு. இப்போ ரஷ்யா, அமெரிக்கா, சீனா வந்து இது எல்லாம் இந்தியா போல் இந்த கடைசி கட்ட சோதனை. இது எல்லா சோதனைகள் பண்ணி ரெடியாக இருக்காங்க. அதை செலுத்தக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் ரஷ்யா மாத்திரம்தான் இது வரைக்கும் அதை பயன்படுத்தியிருக்காங்க. அது கூட இந்த இப்போ நடக்கக்கூடிய உக்ரைன் வாரில் ஒரே ஒரு ஏவுகணை பயன்படுத்தியிருக்காங்க. அது வந்து 3500 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடிய 1500 கிலோமீட்டர் வரை போகக்கூடிய ஒரு ஏவுகணை. ஸோ எங்கேருந்து வேணால் அடிக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்பத்தோடு செய்யப்பட்டிருக்கு. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் லாங் டிஸ்டன்ஸ் டார்கெட் ஒன்று இல்லை, ஷார்ட் டிஸ்டன்ஸ். இப்போ எல்லையில் இருக்கிற கண்ட்ரிஸ், இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நம்ம பஞ்சாப் பார்டர், அதே மாதிரி ராஜஸ்தான் பார்டர்லேருந்து பாகிஸ்தான்லாம் ரொம்ப கிட்ட தான் நம்மளுக்கு, குஜராத்தில் இருந்தெல்லாம். அப்போ அதுக்கு நீங்கள் சொன்னது 2வது மிசைலை பினாக்காவை யூஸ் பண்ணலாம். இப்போ இது அதை தாண்டி அடுத்த நாடுகள் இப்போ நம்மளை வந்து அச்சுறுத்துறாங்க, இல்லை தேவைப்படும் பொழுது 1500-1000 கிலோமீட்டர் நம்ம மீடியம் லெவல்லையும் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷனோட தான் அதை பண்ணியிருக்காங்க. ஆமாம், இப்போ குறிப்பாக இந்த 3 ஏவுகணைகளை சோதனை பண்ணி நம்மளுடைய சக்தி காட்டி இருக்கிற விஷயமே என்னன்னா, நாம் வந்து இந்த இண்டோ சைனா பார்டரு, ஸ்ரீலங்கா, நீங்கள் சொன்ன மாதிரி பங்களாதேஷ், பாகிஸ்தான், இதுக்கெல்லாம் ஒரு அச்சுறுத்தல். ஸோ நம்மக்கிட்ட இவ்வளோ ஏவுகணை சக்தி இருக்குன்னும் பொழுது மற்ற நாடுகள் எல்லாமே கொஞ்சம் ஒரு அடக்கத்தோடு தான் இருப்பாங்க. அச்சுறுத்தக்கூடிய ஒரு நோக்கம் இந்தியாவுக்கு எப்பவுமே இருந்ததில்லை. ஆனால் பக்கத்தில் இருக்கிற நம்மளை குடைச்சல் கொடுத்துட்டே இருந்தால் நாமளும் தயார் நிலையில் தான் இருக்கோம் அப்படின்றது தான். இப்போ நம்ம பாதுகாப்புக்காக தான் இதை வச்சுருக்கோம். யாரையும் தாக்குறதுக்காகவோ எல்லை மீறியோ இல்லை அத்துமீறியோ நம்ம வந்து மற்ற அண்டை நாடுகள் செய்கிற மாதிரி நம்ம செய்கிறது இல்லை. இது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை எப்போவுமே. அதை நம்ம தொடர்ந்து இவரும் இந்த 10 வருஷமாக வந்து அதை கடைபிடிச்சிருக்கோம். இருந்தாலும் அந்த டிஃபென்ஸ் அந்த ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது நாங்கள் வந்து நீங்கள் சொன்ன அந்த 3 நாடுமே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா, ரஷ்யா, சைனா 3மே வல்லரசு நாடுகள். ஆனால் அந்த 5 பேரில் இல்லை நம்ம. இருந்தாலும் கூட உங்களுக்கு சமமாக இணையாக நாங்கள் இருக்கோம், ஒரு வல்லரசாக மாறி இருக்குன்றது இதை காமிக்குது. நீங்கள் அச்சுறுத்தல் நீங்கள் சொல்கிறீங்க, இந்தியாவோட நோக்கம் வந்து மற்றவங்கள அச்சுறுத்தல் பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்கள் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணதுனால இது அச்சுறுத்தல் வரும் அப்படின்னு நான் ஏன் சொன்னேன்னா, இந்த பினாக்கா ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணை இருக்கு இல்லையா, குறைந்த டிஸ்டன்ஸுக்கு போகிற இதில் ஒரு முக்கியமான தன்மை இருக்குது. அது வந்து ஒரு பேட்டரின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து 12 ஏவுகணைகள் இருக்கும். அதுலேயே ஆமாம், அதில் அந்த பேட்டரியில் நீங்கள் ஒன்று செலுத்தலாம், இல்லை 40 செகண்டில் இந்த 12 செலுத்தலாம். ஒரே நேரத்தில் 40 செகண்டில் 12 செலுத்தலாம். ஓகே, அந்த 12 செலுத்தும் போது ஒரு 6 பேட்டரி வச்சுக்கிட்டு 74 ஏவுகணை வச்சுருந்தீங்கன்னா 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பூம், அதாவது ஒரு செமி சர்க்கிள் அடிக்கும். 1 கிலோமீட்டருக்கு 1 கிலோமீட்டர் அந்த டிஸ்டன்ஸ்க்கு ஒன்றுமே மிஞ்சாது. அந்த அளவுக்கு சக்தி வந்தது. அந்த 72 மிசைல் ஒரு 40 செகண்டில் போட்டிங்கன்னா மொத்தமே போயிடும்.
40 ஸோ அதனால் அச்சுறுத்தல் இன்டைரக்டாக அச்சுறுத்தல் வரும். அது ஒரு வார்னிங் தான். வார்னிங் தான். ஏன்னா இந்த மாதிரி சோதனைகள் நிறைய நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த 4 நாடுகள் மட்டும்தான் சோதனையில் வெற்றி பெற்று இது தயாரிக்கிற நிலைமைக்கு வந்திருக்காங்க. அதனால அச்சுறுத்தல் அதாவது நம்ம இந்த சுற்றி இருக்கிற நாடுகள் நீங்கள் சொன்ன சைனாவை தவிர மற்ற எல்லா நாடுகளுமே வந்து ரொம்ப சிறிய நாடுகள் தான். ஆமாம். ஆனால் இவ்வளோ நாள் என்ன நினச்சிருந்தாங்க, இந்தியாலாம் ஒன்றும் இல்லை, சைனா தான் எல்லாத்துலேயுமே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்ற அந்த பக்கம் ஒரு அவங்க பக்கம் ஒரு லீனியன்ஸ் இருந்தது, சாஞ்சிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து சைனாவை விட சமமாக அல்லது அமெரிக்காவுக்கு இணையாக வந்துட்டோம் நம்ம. ரஷ்யா நீங்கள் சொன்ன அந்த டெக்னாலஜியில் அது ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாம் உள்நாட்டில் அமைதியாக இருக்கணும்னா பார்டர் வந்து நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். எதிரி எந்த ரூபத்திலையும் உள்ளே வந்துடக்கூடாது. அண்ட் அச்சுறுத்தல் இன்னொரு விதத்தில் என்ன வரும்னா, இப்போ பார்டரில் நம்மளை பாதுகாக்கிறதுக்கு பிரம்மோஸ் தனியாக இருந்தால் அது ஒரு சக்தி, அந்த பிரளய தனியாக இருந்தால் அது ஒரு சக்தி. ரெண்டுமே சேர்ந்து அந்த பார்டரில் இருந்ததுன்னா அதனுடைய சக்தியே வேறு. சார், இப்போது வேறு என்ன மாதிரியான டிஃபென்ஸில் என்ன மாதிரியான திட்டங்களை வச்சுருக்காங்க? அடுத்த இன்னொரு 5 ஆண்டுகளில் என்ன மாதிரியான நவீனமயமாக்கப்படும்? அது எந்த அளவுக்கு உலகத்தரத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? K4 இந்த 3 ஏவுகணையில் சோதனை பண்ண பிறகு ஒரு வெற்றிகரமாக இந்த K4ம் சோதனை பண்ணாங்க. இந்த K4 இதுவரைக்கும் எந்த நாடுகள்லாம் சோதனை பண்ணி ரெடியாக இருக்குன்னா, இதில் ரஷ்யா கூட கிடையாது. இல்லை, இஸ்ரேல், அமெரிக்கா, சீனா, இந்த 3 நாடுகள் தான் இது வரைக்கும் ரெடியாக பண்ணியிருக்காங்க. ஆமாம், சோதனை பண்ணியிருக்காங்க. அண்டு இப்போது இந்த குரூப்பில் இந்தியாவும் சேர்ந்துருக்கு. ஏன் இது வந்து இது ரொம்ப முக்கியமான ஒரு ஏவுகணை அண்ட் ரொம்ப கடினமான ஒரு ஏவுகணை. என்னன்னா, இந்த ஏவுகணையோட திறமை நீங்கள் நிலத்திலிருந்தும் இதை செலுத்தலாம், ஆகாயத்தில் நீங்கள் சொல்கிறது சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ், ஏர் டு சர்ஃபேஸும் பண்ணலாம். அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து சப்மரீன், நீர்மூழ்கி கப்பலில் இருந்தும் செலுத்தலாம். அண்ட் இந்தியா சோதனை பண்ணதே ரொம்ப கடினமான விதமாக தான் பண்ணாங்க. அது நீர்மூழ்கி கப்பலில் இருந்து தான் சோதனையே பண்ணாங்க. வாட்டர் த்ரூ ஸ்பேஸ். எஸ். ஸோ இது வந்துட்டு அண்ட் இன்னொன்று, இந்த ஏவுகணையோட தன்மை இன்னொன்று என்னென்னா, ஒரே சமயத்தில் பல இடங்கள்லையும் அட்டாக் பண்ணலாம். ஓஹோ, அந்த பினாக்கா. ஆமாம், இந்த K4 இல்லை பினாக்கா மாதிரியா தான் இதுவும் அதே மாதிரி தான். அது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ் 12 வச்சுக்கிட்டு ஒரு பேட்டரியாக வச்சு நீங்கள் செலுத்தணும். இது அப்படி கிடையாது. ஒரே ஏவுகணை செலுத்தினீங்கன்னா அதில் பல தலைகளை வச்சு பல இடத்துல ஒரே டைமில் தாக்குதல் நடத்தலாம். இப்போ நம்ம வந்து ரேடார் மூலமாக டிடெக்ட் பண்ணிட்டோம்னா நம்முடைய டார்கெட்டை வந்து மல்டி பாயிண்ட்ஸில் டார்கெட் பண்ணோம். அண்ட் இன்னொன்று என்னென்னா, இதில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம ஏவுகணைகள்லாம் மற்ற ஏவுகணை மாதிரி ரொம்ப மேலே போகாது, ஒரு லோ ரேஞ்சிலே போகும். லோ ரேஞ்சில் போகிறதுக்கு என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா, ரேடாரில் கேப்சர் ஆகாது. அதான் ரொம்ப அட்மாஸ்பியர் அனக்கூடிய அந்த இடத்தை கிராஸ் பண்ணும்போது எல்லா ரேடரும் கேப்சர் பண்ணும். நம்மளுடைய ஏவுகணைகள் ரொம்ப அதிக உயரத்தில் போகிற மாதிரி டிசைன் பண்ணாமல் ஒரு தரையிலேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே போகிற மாதிரி பண்ணதுனால அது வந்துட்டு ஒரு அட்வான்டேஜ். ரேடார்கள்லாம் அவ்வளோ சுலபமாக எஸ்கேப் ஆகலாம். அப்போ வந்து ஒரு எதிரியை கூட வந்து அங்கேருந்து நம்ம அவனை டைவர்ட் ஷீட் பண்ணலாம். அவ்வளோ துல்லியமாக இவங்க வந்து அதை பண்ணியிருக்காங்க. டெஸ்ட் முடிஞ்சிச்சு. ஆமாம், டெஸ்ட் முடிஞ்சிச்சு. DRDO தான் அதனுடைய தொழில்நுட்பம் தான். அண்ட் இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லா உதிரிகளும் இந்தியாவில் தான் செய்யப்பட்டிருக்கு. அதான் இண்டிஜினியஸ் தான். எதுவுமே வந்து முன்ன மாதிரி அமெரிக்காவை ரஷ்யாவை நம்பி இல்லை. தொழில்நுட்பத்தில் கிடையாது. முழுக்க இந்தியாவிலேயே செய்யப்பட்டது. மேக் இன் இந்தியா தான். அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பல ஸ்கீம்ஸ் மோடிஜி சொல்கிற மாதிரி டிஃபென்ஸ் செக்டாரை ஒண்டி பார்க்க முடியாது. இதில் வேகம், அந்த கடி சக்தின்னு சொல்கிறாரு எல்லா இடத்துலையும். இப்போ அதை வலியுறுத்துறாரு, விக்ஷித் பாரத்ன்றாரு. இது வந்து நான் அவர் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுல ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா, ஒரு திட்டம் ஒரு ஸ்கீம்ன்ற மாதிரி இல்லை, பல ஸ்கீம்ஸ் வந்து ஒரு திட்டத்தில் வருது. எந்த திட்டம் எடுத்தாலும் அதில் அதனுடைய அந்த இன்டகிரேட்டடாக தான் இருக்குது. அதில் இப்போ நீங்கள் விக்ஷித்தும் வருது, கட்டி சக்தியும் வருது. இந்த மாதிரி தொழில்நுட்பம் நாங்களும் வந்து யாருக்கும் சலைச்சுங்க இல்லைன்னும் போது வெளியுறவு கொள்கையில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோம். அப்போ ஏன் அந்த அந்நிய நாடுகள்லாம் இதுக்கு கேள்வி கேட்கலன்னும் போது அந்த கொள்கை வந்து தெளிவாக இருக்குது.
இது நமக்கு பாதிப்பு இல்லை, ஆனால் அவங்களுக்கான பாதுகாப்புன்ற மாதிரி ஒரு நல்ல செய்தியை நம்ம செலுத்துறோம். நீங்கள் அருமையாக சொன்னீங்க. இதுக்கு தான் நான் பல இடத்துல என்ன சொல்கிறேன்னா, அவர் மோடிஜியோட செயல் எல்லாமே யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்ன மாதிரி இருக்கும். இப்போ பண பரிமாற்றம் எக்ஸ்சேஞ்ச் அது கொண்டு வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வங்கி கணக்கு ஆரம்பிக்கணும்னு சொன்னாங்க, இன்டர்நெட்டை வலுப்படுத்தணும்னு சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் சொன்ன ஒன்னோட ஒன்று இன்டர்கனெக்டட் தான். அது வந்து எப்பவுமே ஒரு எல்லா பக்கமும் முன்னேற்றம் இருக்கணும், ஆல்ரவுண்ட் டெவலப்மெண்ட் இருந்தால் தான் ஒரு நாடு வந்து ஒரு வெற்றிகரமாக முன்னேற முடியும். இல்லை ஒன்னோட ஒன்று இப்போ முன்னால் தனித்தனியாக நிற்கும். ஆமாம், இதுக்கு அந்த தொடர்பு இருக்காது. இப்போ ஒரு பேங்கிங் செக்டர் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் விக்ஷித் இருக்குது. ஆமாம் இருக்குது, அதுலேயும் கட்டி சக்தி இருக்குது. அதாவது எல்லா துறைகளும் வேகமாகும் போது ஒரு துறையும் இன்னொருத்தர் சார்ந்து தான் இருக்குன்ற மாதிரி தான் இப்போ ஒன்னோட ஒன்று சான்று தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். அப்படிதான் இருக்குது. இந்த 10 ஆண்டு காலம் அப்படி இருக்குது. கண்டிப்பாக. இப்போ வேறு ஏதாவது சொல்ல விரும்பல சார் இந்த டிஃபென்ஸ் செக்டரில்? அடுத்த இதில் வந்து இவ்வளவு தூரம் நம்ம வந்து எல்லாமே மேக் இன் இந்தியாவில் பண்ணி இவ்வளவு ஏவுகணைகள் நாம் ஏன் பண்ணணும், இவ்வளவு செலவு பண்ணணும் அப்படின்னு நீங்களும் நினைக்கலாம், மக்களும் கேள்வி எழுப்பலாம். இதில் வந்து நாம் திரும்ப ஒரு விஷயத்தை சொல்லிகிட்டே இருந்தேன் இந்த நிகழ்ச்சி முழுக்க. அதாவது இது எல்லாமே இந்தியாவில் செஞ்ச விஷயங்கள். அதாவது மேக் இன் இந்தியா திட்டம் இது எதுலேயுமே எந்த விதத்திலுமே சில ஏவுகணைகளுக்கு டெக்னாலஜி ரஷ்யாவில் இருந்து வந்தாலும் செய்கிறது நம்ம தான். இதில் என்ன நன்மை அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றம், நம்மளுடைய தொழில் முன்னேற்றம் அதிகமாக இருக்கு. இம்போர்ட் பண்ண தேவையில்லை மட்டும் கிடையாது, இது எல்லாமே இந்தியாவில் பண்ணும்பொழுது இங்கே வேலை வாய்ப்பு அதிகமாகுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா 60% வந்து இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் எம்எஸ்எம்இலிருந்து எடுத்த உதிரிகள் தான் எல்லாம். அவங்க அந்த ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாமே இந்த எம்எஸ்எம்இ. ஸோ என்ன ஆகுது, தொழிற்சாலைகள் வளருது, தொழில் முன்னேற்றம், அதே மாதிரி வேலை வாய்ப்பு அதிகமாகுது. இதை விட முக்கியமாக பார்க்கும்போது 2013 வெறும் 600 கோடி ரூபாய்க்கு தான் இந்த டிஃபென்ஸ் இராணுவ பொருள்கள் இங்கேருந்து ஏற்றுமதியாக கொண்டிருந்தது. ஆமாம், இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடியது வந்து ரொம்ப சின்ன விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இராணுவத்தில் யூஸ் பண்ணுற பைனாக்குலர்ஸ், இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் தான் ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்மளுடைய ஏற்றுமதி டிஃபென்ஸ் ஏற்றுமதி வந்து 30,000 கோடியில் இருக்குது. 600லேருந்து 30,000 கோடி வந்திருக்கு. அண்ட் 2029க்குள்ளே அது உச்சகட்டமாக 50,000 கோடிக்கு போயிடும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது தான் 50 மடங்கு இந்த 10 ஆண்டில் 50 மடங்கு நம்மளுடைய எக்ஸ்போர்ட். அண்ட் இன்னொன்று என்னென்னா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு. அதை விட இந்தியா வந்து ஒரு சூப்பர் பவர், ஒரு வல்லரசு அப்படின்ற ஒரு இமேஜை கொண்டு வந்து 5 இல்லை இனி 6 ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. ஆமாம், ரெடி ஆகிட்டு இருக்கு. அண்டு இந்த ஏற்றுமதின்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா 74 நாடுகளுக்கு இந்த இராணுவ பொருள்கள் ஏற்றுமதி ஆகுது. அதில் முக்கியமாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பெரிய நாடுகளான பிரான்ஸும் அமெரிக்காவும் இதில் இருக்குது. வல்லரசு நாடுமே நம்மகிட்ட நிறைய விஷயம் நம்மகிட்ட இருந்து, அது ஒரு பெரிய சைன் தான், நல்ல பெரிய விஷயம். அது வந்து நம்மளாம் பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். ஒரு காலத்தில் நம்ம அவங்கள எதிர்பார்த்திருந்தது போய் இன்றைக்கு 2 வல்லரசு நாடுகள் வல்லரசு நம்மகிட்ட வாங்குது அப்படின்ற பெருமையை வந்து கொண்டு வந்தது இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி திரு மோடி தலைமையில் இருக்கிற ஒரு ஆட்சி தான். இந்த 10 காலத்தில் இது கொண்டு இந்த சீனா 5 நாடுகள் இருந்தாலும் 2 நாடுகள் எப்பவுமே தனியாக ஒரு கொள்கை வச்சுருப்பாங்க, ரஷ்யாவும் சைனாவும். பிரான்ஸ், அமெரிக்கா, பிரிட்டன், இந்த 2 ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்க நாடு வரும்போது இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் 3 பேர், இவங்க 2 பேருக்கு தனியாக ஒரு கொள்கை இருந்தது. இப்போ அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன், அமெரிக்காவுக்கும் பிரான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அடுத்து பிரிட்டனும் வரும்போது இந்தியா நம்மளுக்கு அடுத்த ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு. நம்ம சீனாவை நம்பி இருக்க தேவையில்லன்ற போது அந்த மாதிரி வரும்போது இந்தியா வந்து வளர்ந்துகிட்டு இருக்கும்போது நம்ம இந்தியா கிட்ட வாங்குறதுக்கு ரெண்டாவது ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்குல்ல. இப்போ நீங்கள் சீனாவோட பார்த்தீங்கன்னா ரஷ்யாலலாம் சில சீக்ரெசி இருக்கும், அது வெளியே தெரியாது. அண்ட் இன்னொன்று வந்து இங்கே வந்து நம்ம வாங்குறதும் சரி விற்கிறதும் சரி தரகர் மூலமா இல்ல, டைரக்டா கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் தான் இந்த விக்கிறது. அடாப்டபிலிட்டி வந்து ஈஸியா இருக்கும். யூனிவர்சல் ரஃபேல் கூட இதுதான் பண்றாங்க. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா போயிங் இந்த ராணுவத்துக்காக தயார் பண்ண போறாங்க குஜராத்தில், அதுவுமே பிரான்ஸ்ல இருந்து நேராக தான் வருது. இந்த நிகழ்ச்சி மூலமா சில தெளிவுகள் இளைஞர்கள் மக்கள் நிறைய விஷயம் புரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை இளைஞர்கள் குறிப்பாக அவங்க தெரிஞ்சுக்கணும், ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க தெரிஞ்சிருப்பாங்கன்னு நம்புகிறேன் சார். இவ்வளோ நேரம்
இந்த நிகழ்ச்சியில் டிஃபென்ஸ் செக்டார் எப்படி இருக்குது, நாம் எந்த இடத்துல இருக்கோம், வல்லரசு நாடுகளுமே நம்மை நம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்ற ஒரு நம்பிக்கையை இந்த நிகழ்ச்சி நம்ம விளைச்சிருக்கோம். மக்கள் அதை தெரிஞ்சுக்கோங்கன்னு நினைக்கிறோம். மீண்டும் அடுத்த ஒரு வழிகாட்டி நிகழ்ச்சியில் வேறு ஒரு துறையை குறித்து பேசுவோம் சார். நன்றி, வணக்கம்.